வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மார்ச் மாத ராசி பலன்களை காணவிருக்கின்றோம். முதலில் இந்த மார்ச் மாதத்தில் கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை காணலாம். முதலில் ஆண்டுகோள். ஆண்டுகோள்களை எடுத்தவரை பார்க்கின்ற பொழுது ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தனுசிலே காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையிலே 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் காலபுருஷ தத்துவத்திற்கு அமர்ந்திருக்கிறார். தனுசு என்பது குருவோடைய வீடு. ஒரு முழு சுபரோடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் கேதுவோடு சேர்க்கை பெறுகின்றார். மார்ச் மாதம் 7ஆம் தேதி அன்று திருக்கணிதத்தின் அடிப்படையிலே ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுகின்றது. அவற்றின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கடகத்தில் இருக்கின்ற ராகுவாகப்பட்டவர் மிதுனத்திற்கும், மகரத்தில் இருக்கின்ற கேதுவாகப்பட்டவர் தனுசுக்கும் பயிற்சி ஆகிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது 2.5 வருடங்கள் அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் தற்பொழுது இந்த மார்ச் மாதத்தில் கேதுவோடு சேர்க்கை பெறுகிறார். ஞானக்காரகன் என்று அழைக்கப்படுகின்ற கேது சனீஸ்வரரோடு சேர்க்கப்படுகின்ற பொழுது சனீஸ்வரருக்கு கெடுபலன்கள் கொடுக்காத ஒரு நிலையும் என்ன ஓட்டத்தையும் கொடுப்பார். கேதுவால் ஞானம் பெற்று சனீஸ்வர பகவான் நாயக்காரக நீதி தேவன் என்கின்ற அடிப்படையிலே நியாயமாக நடந்து கொண்டு உண்மையிலே நல்லவர்களாக இருக்கவர்களுக்கு நல்ல பலன்களையும், தீய எண்ணங்கள் கொண்டவர்களுக்கு அதற்கான பலன்களையும் கெடுபலன்களையும் கொடுப்பார். இவ்வாறு சனீஸ்வர பகவான் மார்ச் மாதத்தை பொறுத்தவரை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து தனுசிலேயே பெயர்கிறார். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது ராகு கேது, ஒரு ராசியிலே 1.5 வருடங்கள் இருக்கக்கூடிய ராகு கேதுவாகப்பட்டவர்கள் இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி முதல் பயிற்சி ஆகின்றார்கள். நான் ஏற்கனவே அதை கூறியிருக்கின்றேன். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது ராகுவாகப்பட்டவர் புதனுடைய வீட்டிலும், கேதுவாகப்பட்டவர் குருவுடைய வீட்டிலும் இருக்கிறார்கள். ராகு கேது என்பவர்கள் சர்ப்ப கிரகங்கள். அவர்கள் இரு சுபர்களுடைய வீட்டில் அமர்கிறார்கள். குருவாகப்பட்டவர் முழு சுபர், ராகுவாகப்பட்டவர் அமர்ந்திருக்கின்ற வீடு புதனுடைய வீடு. அவரும் பார்க்கின்ற பொழுது அசுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது அசுப கிரகமாகவும், சுபரோடு சேர்க்கை பெறுகின்ற பொழுது சுபகிரகமாகவும் கருதப்படுவார். எனவே இதுவரை ராகுவாகப்பட்டவர் சந்திரனுடைய வீட்டில் இருந்தார். சந்திரனையும் சூரியனும் பிடிக்கக்கூடியவர்கள். சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் என்ற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அதிக பலம் கொண்டவர்களே ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள். எனவே ராகுவாகப்பட்டவர் சந்திரனோட வீட்டில் இருந்த பொழுது, கேதுவாகப்பட்டவரும் சனியோட வீட்டில் இருந்த பொழுதும் பெரிய அளவிலே நற்பலன்களை செய்யவில்லை. ஆனால் தற்பொழுது ராகு மற்றும் கேதுவாகப்பட்டவர்கள் சுபர்களுடைய வீட்டில் அமர்கின்ற பொழுது அந்த வீட்டுக்குரிய பலன்களை, அதாவது கேதுவாகப்பட்டவர் குருவுடைய பலன்களையும், ராகுவாகப்பட்டவர் புதனுடைய பலன்களையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்துக்கு ஏற்பவும் ராசி அடிப்படையிலே மாத பலன்கள், ஆண்டு பலன்களும் இவர்கள் இனி அவ்வாறு தான் உங்களுக்கு பலாபலன்களை கொடுப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இறுதியாக ஆண்டுக்கோள்களிலே குரு பகவான் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை அவர் விருச்சிகத்திலே பயணத்தை தொடர்கிறார். இவ்வாறு பார்க்கின்ற பொழுது அடுத்தபடியாக மாதக்கோள்கள். மாதக்கோள்கள் என்று எடுத்துக்கொள்கின்ற பொழுது இந்த மாதத்தில் மாதக்கோள்கள் பல்வேறு விதமான பயிற்சிகள் எதிர்கொள்கிறார்கள். முதலில் புதன் பகவான். புதன் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் வக்ரமாகிறார். மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை மீனத்தில் நிச்சம் பெறுகின்ற புதன் பகவான் வக்ரமாக இருந்து உச்ச பலன்களை அனைவருக்கும் கொடுக்கவிருக்கிறார். அதன் பிறகு மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று பின்னோக்கி வக்ரகதியாக கும்பத்துக்கு பயிற்சியாகிறார். இது புதன் பகவான் இந்த மாதத்தை பொறுத்தவரை மீனத்திலும் மற்றும் கும்பத்திலும் சஞ்சாரம் செய்யவிருக்கின்றார். மார்ச் மாதம் 28ஆம் தேதி அன்று தான் கும்பத்தில் அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். இவையே புதனுடைய இந்த மாத சஞ்சார நிலையாகும். சூரியன் என்று எடுத்துக்கொண்டால் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை அவர் கும்பத்திலே பயணம் செய்வார். அது எல்லோருக்கும் நன்மையை செய்யுமா என்றால் நிச்சயமாக செய்யும். ஏனென்றால் கும்பத்தில் அமர்ந்திருக்கின்ற சூரிய பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தை பார்வை செய்வது சூரியன் பலம் பெறுகின்ற ஒரு அமைப்பாகவே எடுத்துக்கொள்ளலாம். மார்ச் மாதம் 15ஆம் தேதி அன்று அவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சியாகிறார். அது சிம்ம ராசிக்கு 8ஆம் இடம். எனவே அரசாங்க விகிதத்தில் பார்க்கின்ற பொழுது பல்வேறு விதமான குழப்பங்கள் அரசு ரீதியாக, மேலும் ஆட்சி ரீதியாக இவையெல்லாம் பல்வேறு விதமான குழப்பங்களையும் பெரிய போராட்டங்கள், எழுச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவும், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு விதமான சஞ்சனங்களும் மக்களுக்கு அதனால் அவதிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே இருக்கும். ஏனென்றால்
சிம்மத்துக்கு 8ஆம் இடமான அஷ்டமத்தில் சூரியன் அமர்கின்ற இந்த மாதத்தின் பிற்பகுதியிலே பல்வேறு விதமான குழப்பங்கள் ஏற்பட இருக்கின்றது. இவையெல்லாம் உங்களை பாதிக்குமா என்றால் நிச்சயமாக அரசு சம்பந்தப்பட்ட பதவியிலே இருப்பவர்கள், மேலும் அரசாங்கத்தோடு தொடர்பு கொண்டவர்கள், அரசியலில் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும். மேலும் கான்ட்ராக்ட் இவையெல்லாம் செய்து கொள்கின்றவர்களுக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நிலையாகவே மாதத்தின் பிற்பகுதியில் மார்ச் மாதம் 15ஆம் தேதி முதல் மீனத்தில் சஞ்சாரம் செய்கின்ற சூரிய பகவான் அவ்வாறு பலன்களை கொடுப்பார். இருப்பினும் சூரியனுக்கு வீடு கொடுத்த குருவுடைய பார்வையை சூரியன் பெறுவதனால் பெரிய அளவில் நாட்டுக்கும் மக்களுக்கும் பாதிப்புகள் இல்லாத ஒரு வண்ணமாகவே இருக்கும். இவையெல்லாம் சூரியனுடைய பெயர்ச்சி இந்த மாதத்தில் இருக்கின்ற அமைப்பு ஏற்படுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் மற்றும் செவ்வாயாகப்பட்டவர்கள் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று பயிற்சியாகிறார்கள். அதாவது சுக்கிர பகவான் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மார்ச் மாதம் 22ஆம் தேதி பயிற்சியாகிறார். மேலும் செவ்வாய் பகவானாகப்பட்டவர் மார்ச் மாதம் 22ஆம் தேதி அன்று மேஷத்தில் இருந்து ரிஷபத்துக்கு பயிற்சியாகிறார். இவையே இந்த மாதத்தில் கிரக சஞ்சார நிலையாகும். இவற்றின் அடிப்படையிலும் சந்திரனை ஏன் நாம் முக்கியத்துவமாக எடுத்துக்கொள்கின்றார்? நான் இதுவரை கூறியதெல்லாம் ஆண்டுக்கோள்கள், மாதக்கோள்கள் அடிப்படையில் பயிற்சி. ஆனால் சந்திரனாகப்பட்டவர் 2.5 நாள் வரை மட்டுமே ஒரு ராசியில் இருப்பார். ஒரு மாதத்தில் அனைத்து ராசியிலும் அவர் பயணம் செய்து விடுவார். ஆகையால் தான் சந்திரனுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து அவரவர் லக்ன அடிப்படையிலே பலன்களை பார்க்காமல் ராசி அடிப்படையில் பலன்களை பார்ப்பதற்கு முக்கியத்துவம் தருகின்றோம். இவையைத்தான் ராசி பலன்களே மாத பலன்கள், வார பலன்கள், தினப்பலன்கள் மற்றும் ஆண்டு பலன்கள். இவ்வாறு இருக்கின்ற பட்சத்தில் இனி நாம் எவ்வாறு எந்தெந்த ராசிக்கு பலன்கள் இருக்கும் என்பதை காணலாம். தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கான மார்ச் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கிறோம். அன்புள்ள மீனராசி அன்பர்களே, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதம், ரேவதி நட்சத்திரம் 4 பாதம் உள்ளடக்கியதே உங்களுடைய ராசி. உங்களுடைய ராசியாதிபதி குரு பகவான். இந்த மாதத்தை பொறுத்தவரை ராசியாதிபதி 9இல் அமர்ந்து அவருடைய பார்வையான சிறப்பு பார்வையாக 5ஆம் பார்வையாக ராசியை பார்ப்பது உங்களுடைய தேக பலம், சாரீர பலம், செல்வாக்கு இவையெல்லாம் உயரக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். மேலும் குருவுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 5, 7, 9 5ஆம் பார்வையாக ராசியும், 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தையான முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தையும், மேலும் 9ஆம் பார்வையாக தான் உச்சம் பெறுகின்ற வீடான கடகத்தை உங்களோட ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வை செய்வது இந்த மாதம் உங்களுக்கு பல்வேறு விதமான சிறப்புகள் இருக்கின்றது. இந்த மாதத்தில் ராகு கேது பயிற்சிகள் ஏற்படுகின்றது. ராகு 4ஆம் இடத்திற்கும் கேது 10ஆம் இடத்திற்கும் வருகிறார்கள். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் இருந்தாலும் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவால் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய ராசிக்கு யோக கிரகம் என்று பார்க்கின்ற பொழுது செவ்வாய் மற்றும் சந்திரன். சந்திரன் எப்பொழுதும் உங்களுக்கு நன்மையை செய்வார். செவ்வாயாகப்பட்டவர் இந்த மாதத்தை பொறுத்தவரை 2ஆம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது செவ்வாயால் குரு பார்வை பெறுவது மிக சிறந்த அமைப்பை கொடுக்கின்றது. இருந்தாலும் கோபங்கள் அதிகமாக வரும். வார்த்தைகளில் கவனங்கள் வேண்டும். கடின வார்த்தைகள் பேசிவிட்டு அவற்றால் வருத்தப்படாதீர்கள். அவையெல்லாம் கட்டுப்படுத்தினால் என்றால் இந்த மாதம் மிக சிறப்பான யோகத்தை பெறக்கூடிய மாதமாக இருக்கிறது. மேலும் சுக்கிரனாகப்பட்டவர் 11ஆம் இடத்தில் அற்புதமாக மார்ச் மாதம் 22ஆம் தேதி வரை இருப்பதனால் தன லாபம் எல்லாவற்றிலும் பெரிதாக இருக்கும். எந்த விஷயம் செய்தாலும் பெரிய லாபத்தை பெறுவீர்கள். பொதுவாக 11ஆம் இடம் என்ற லாபஸ்தானத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் மிகப்பெரிய யோகத்தை தான் செய்வார்கள். சுக்கிரன் அசுரகுரு எப்பொழுதும் வேகமாக மிக அதிகமாக லாபத்தை கொடுக்கக்கூடியவர். இந்த மாதத்தை பொறுத்து அவரும் உங்களுக்கு சிறப்பாக அமர்கின்றார். புதனாகப்பட்டவர் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை வக்ரமாக பயணம் செய்கின்ற காலங்களிலே சற்று மனக்குழப்பத்தை கொடுப்பார். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுப்பார். நீங்கள் சொல்கின்ற வார்த்தைக்கு சற்று மரியாதை இல்லாத ஒரு நிலையாக இருக்கும். அவர்கள் கவனமாக கேட்டால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அச்சாக்கரையாக அவர் கேட்டால் உங்களுக்கு கோபம் வரும். அவற்றை குறைத்து விட்டாலே குடும்பத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சியே நிலவும். இந்த மாதத்தை பொறுத்தவரை குரு சிறப்பாகவும் மேலும் சுக்கிரன் அற்புதமாகவும் இருப்பதனால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இருக்கும். தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும். ஏற்றம், முன்னேற்றம் கிடைக்கும். பெண்கள் மிக அற்புதமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். நீங்கள் தொழில், வியாபாரம், உத்தியோகம் செய்யலாம், அவற்றெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கிடைக்கும். என்றால் 5ஆம் இடம் என்ற புத்திரஸ்தானத்தை குரு பார்வை செய்வதால் புத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற குரு அந்த இடத்தை பார்வை செய்வது நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையும். மேலும் திருமணமாகாத பெண்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. 9ஆம் இடத்தில் குருபலத்தோடு இருக்கிறார் குரு. மேலும் சுக்கிரன் கலத்திரக்காரன், அவர் 11ஆம் இடத்தில் அற்புதமாக இருக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற பொழுது எல்லாவற்றிலும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 7ஆம் இடத்துக்கு இருந்து 5ஆம் இடமான ஒரு கோணத்தில் சுக்கிரன் அமர்கிறார். எனவே கலத்திரத்துக்கான ஒரு வாய்ப்பு
உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. மாணவ கண்மணிகளுக்கு சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் அமையும். படிப்பில் கவனம் செலுத்துவீர்கள். அவற்றிலே உங்களுக்கு மேன்மைகள் கிடைக்கும். தேர்வுகள் நெருங்கிக் கொண்டிருப்பதால் அவற்றிலெல்லாம் உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயம். கலைத்துறை, அரசியல் சேர்ந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பான ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது என்றாலும், சூரியன் மாதத்தின் பிற்பகுதியிலே உங்களுக்கு ராசிக்கு வருகிறார். வெற்றிகள் கிடைக்கும். முற்பகுதியிலே 12ஆம் இடம் என்ற விரயஸ்தானத்தில் இருப்பதனால் அரசியலிலும் கலையிலும் இருப்பவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இவையெல்லாம் செய்து வந்தால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். எவை செய்ய வேண்டும்? சூரிய வழிபாடு. சூரிய வழிபாடில் சூரிய மந்திரமான காயத்ரி மந்திரத்தை அஸ்வத் வஜாய வித்மகி பாச அஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரசோதயாத்து என்கின்ற காயத்ரி மந்திரத்தையோ அல்லது ஆதித்யம் இருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபே நித்தியம் அஷ்யம் பரமம் சிவம் என்ற சொல்லி வந்தால் அரசியலிலும் கலைத்துறையிலும் மிகப்பெரிய வெற்றிகள் பெறுவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை எல்லாவற்றிலும் இந்த மாதம் நல்ல விதமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். பொதுவாக பார்க்கின்ற பொழுது மீனராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற குருவால் 11ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற சுக்கிரனால் தேவகுரு மற்றும் அசுரகுரு இருவரும் சிறப்பாக இந்த மாதம் இருப்பதனால் எல்லாவற்றிலும் உங்களுக்கு நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றியும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களான உங்களுக்கு இந்த மாதம் சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 22/3/2019 இரவு 10 மணி முதல் 25/3/2019 இரவு 1 மணி வரை சந்திராசிரம நாட்கள். அந்த நாட்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தற்பொழுது நாம் மார்ச் மாதம் முழுவதும் அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்களே என்றாலும், மார்ச் மாதம் என்றால் 31 நாட்கள் இருக்கிறது. அனைத்து நாட்களும் சிறப்பான நாட்கள், மேலும் வெற்றிகரமான நாட்களாக இருந்தாலும் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரை 6 நாட்கள் மிக விசேஷமான ஒரு இறை வழிபாட்டுக்குரிய நாட்களாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். எவ்வாறு எனில் 3/3/2019 அன்று வருகின்ற திருவோணம் நட்சத்திரம் அன்று பெருமாளுக்குரிய நாளாகும். திருவோண விரதம் இருப்பதன் மூலம் விஷ்ணுவின் பரிபூர்ணமான அருளை நாம் பெற முடியும். இந்த மாதத்திலே திருவோணமான நாட்கள் இன்னொரு முறையும் வருகின்றது. 31/3/2019 அன்றும் திருவோண விரதம் இருக்கலாம். விரதம் என்று இருப்பது அன்று முழுவதும் உண்ணாமல் இருப்பது விரதம் அல்ல. அவரை நினைத்தாலே அவை விரதமாகவே எடுத்துக்கொள்ளலாம். சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விஷ்ணுவை வணங்குவதும் அவருக்கு உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் சிறப்பான ஒரு நிலையாகவே இருக்கும். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது 4/3/2019 மாசி மாதத்தில் வருகின்ற சிவராத்திரி ஆகப்பட்டதே மகா சிவராத்திரி. மிக விசேஷமான நாள். ஆண்டில் ஒருமுறை வருகின்ற மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வணங்குவதும் அன்று அவருக்கு நடக்கின்ற அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகப்பெரிய புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எனவே மகா சிவராத்திரி அன்று நந்தி பெருமானையும் சிவபெருமானையும் வணங்கிவிட்டு வருவது மிக மிக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். 6/3/2019 அமாவாசை. அமாவாசை அன்று முன்னோர்களுக்கும் பித்ருக்களுக்கும் மூதாயர்களுக்கும் வணங்குவதும் அவர்களுக்கு படையல் படைப்பதும் காகத்திற்கு அன்னம் வைப்பதும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளும் உங்களுடைய பாவங்கள் எல்லாம் கரைந்து புண்ணியங்கள் அதிகமாக ஆகக்கூடிய நாளைத்தான் அமாவாசை. அவற்றை நீங்கள் சரியாக பயன்படுத்தி அந்த நாளிலே முன்னோர்களையும் பித்ருக்களையும் வணங்கிவிட்டு வாருங்கள். அதன் பிறகென்று பார்க்கின்ற பொழுது 12/3/2019 மிக மிக விசேஷமான நாளாக இந்த மாதத்தில் வருகிறது. எப்படி எனில் செவ்வாய்க்கிழமை, அதாவது 12/3/2019 செவ்வாய்க்கிழமை அன்றே ஷஷ்டி திதி வருகின்றது. அதாவது செவ்வாய் பகவானுடைய அதிக்கடவுள் அதிதேவதை யார் என்றால் முருகப்பெருமான். செவ்வாய் பலம் பெற வேண்டுமெனில் முருகப்பெருமானை வணங்கி வந்தாலே மிக மிக நல்ல பலன்கள் செவ்வாய் பகவானால் உங்களுக்கு ஏற்படும். தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வைராக்கியம் மேலோங்கும். இங்கு 12/3/2019 அன்று செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு உகந்த திதியான ஷஷ்டி, மேலும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரமான கார்த்திகை. எனவே கார்த்திகை விரதம் இருப்பது அல்லது சஷ்டி விரதம் இருப்பது 12/3 நீங்கள் செய்து வந்தால் செவ்வாய் பகவானுடைய முருகப்பெருமானுடைய பரிபூர்ணமான அருள் பெற்று மிகப்பெரிய வெற்றியெல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். அதன் பிறகு என்று பார்க்கின்ற பொழுது 20/3 பௌர்ணமி. பௌர்ணமி அன்று சந்திர பகவானை வணங்குவதனால் மனதிலே தைரியம் மேலோங்கும். அவற்றை நீங்கள் சந்திர தரிசனம் செய்வது நல்லது. 24/3 என்று பார்க்கின்ற பொழுது சங்கடஹர சதுர்த்தி, கணபதிக்கு உகந்த நாள். அன்றைய நாளில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு கணபதிக்கு நடக்கும் அபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் உங்களுடைய பெயருக்கு அர்ச்சனை செய்வதும் கேது பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபலங்கள் விலகி கணபதியின் அருள் கருணை உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். எனவே இந்த மாதத்தில் இந்தந்த நாட்களிலே நீங்கள் இவ்வாறு இறை வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுடைய ஆன்ம பலம் ஆத்ம பலம் எல்லாம் மேலோங்கும்.
வெற்றிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். இங்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு அத்தனை நாட்களும் இவ்வாறு தான் இருக்குமா? அனைத்து ராசி நண்பர்களுக்கும், உதாரணமாக மேஷ ராசியில் பிறந்த அனைவருக்கும் இதே பலன்தான் நடக்குமா என்றால் நிச்சயம் கிடையாது. அவரவருடைய ஜனன ஜாதகம், பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம் இவற்றின் அடிப்படையில் லக்னம் என்பது வரும். லக்னம் என்பது அச்சாணி, மையப்புள்ளி. அதன் அடிப்படையிலே யோகாதிபதிகள் யார், அவயோகாதிபதிகள் யார் என்பது தெரிய வரும். தசைகள் எவ்வாறு இருக்கும் என்பது அதன் அடிப்படையில் தான் நாம் தெரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தின் அடிப்படையிலே தசைகள் நடந்து கொண்டிருந்தாலும் அவையெல்லாம் லக்னத்தின் அடிப்படையிலே சிறப்பாக இருந்துவிட்டால் உங்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் மேன்மையை பெறும். ஆகையால் உங்களுடைய ஜனன ஜாதகம் எவ்வாறு இருக்கிறது என்பது தெரிந்து கொள்ள வேண்டுமெனில் ஒரு நல்ல ஜோதிடரும் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி எவ்வாறு தசாபுத்தி அந்தரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அவ்வாறு தெரிந்து கொள்கின்ற பட்சத்தில் எத்தகைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றுக்குரிய பரிகாரங்களை செய்வதற்கு எவ்வாறு என்பதை அந்த ஜோதிடர் உங்களுக்கு தெரிவிப்பார். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு இறை வழிபாடு செய்ய வேண்டும், மந்திரம், எந்திரம், தந்திரம் இவையெல்லாம் எவை உங்களுக்கு உகந்தது என்பதை எடுத்து கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். மேலும் வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்பிலையும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். வெளியூரில் இருக்கும் நண்பர்கள் வீடியோ சேட் மூலியமாக, வாய்ஸ் சேட் மூலியமாக உங்களுடைய பலன்களை அறிந்து கொள்ளலாம். உள்ளூரில் இருக்கும் நண்பர்கள் நேரடியாக என்னுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களுடைய பலாபலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். எனவே தகுந்த ஒரு அப்பாயின்மெண்ட் முன்பதிவு நீங்கள் செய்து கொண்டு என்னை நீங்கள் நேரிலே அணுகலாம் அல்லது அலைபேசி மூலமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் பார்வதி தேவியும் சிவபெருமானும் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு எல்லா விதமான மேன்மைகளையும், நன்மைகளையும், சந்தோஷத்தையும், வெற்றியையும், யோகத்தையும் தருவார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.